தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்று புனித மார்க் நற்செய்தியாளருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. திருத்தூதர் படியிலே 12வது அதிகாரம் 15வது அதிகாரத்திலும் 1 பேதுரு, கொலோசியர், 2 தீமோத்தேயு, பிலோமன் ஆகிய பகுதிகளில் காணப்பட்டு வரும் 2ஆம் நற்செய்தியாகிய மார்க்கு நற்செய்தியை எழுதியவரும் இவரே. இவர் புனித பேதுருவுக்கு உதவியாக இருந்தவர். புதிதாக கிறிஸ்தவர்களாக மனமாற்ற பெற்றவர்களுக்கு தம் இல்லத்திலே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர், இடமளித்தவர். கிபி 45ஆம் நூற்றாண்டில் புனித பவுலுடன் இறைப்பணி செய்தவர். வரலாற்று ஆசிரியரான யூசேபியூ, அலெக்சாந்திரிய நகர் கிளமண்ட், இரோனியோஸ், பாப்பியஸ் ஆகியோர் அவரை புனித பேதுருவின் விளக்குரையாளராக பணியாற்றியவர். இவர் அலெக்சாந்தர் நகர் ஆயராக இருக்கின்றார். முதலில் எழுத்து வடிவம் பெற்று மார்க்கு நற்செய்தியே கிறிஸ்து கடவுளின் மகன் என அறிவிப்பதே இவரது நற்செய்தி பணியின் குறிக்கோளாகவும், கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டு மறைசாட்சியாக மரணமடைந்தவர். இவரது திருப்பண்டங்கள் வெனிஸ் நகரிலே அவரது பெயரால் அமைந்துள்ள பேராலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய நற்செய்திக்காக முழுமையாக தந்தவர். நாமும் நம்முடைய வாழ்வை, இந்த உயிர்த்த ஆண்டவருடைய வாழ்வை பிற மக்களுக்கு இந்த புனித மார்க்குவை போல பிறருக்கு நற்செய்தியை அறிவிப்பவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்கு பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதைத்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தையை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலேயே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்ல ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்ல ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அகமகிழ்வோம், இன்று அக்களிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபெரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு. சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனேயல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்பொழுது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள்.
அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைத்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய தாய் உயிர்த்த ஆண்டவர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் மீட்பு திட்டத்தில் இன்று 3ஆம் அத்தியாயம் தொடங்குகிறது. முதல் அத்தியாயத்திலே கடவுள் மூதாதையர், இறைவாக்கினர், அரசர்கள் வழியாக இறை சமூகத்தை இயக்குகின்றார். 2வது அத்தியாயத்திலே இயேசுவின் மனித அவதாரம், அவரது பிறப்பு, போதனை, அறிகுறிகள், இறப்பு, உயிர்ப்பு வழியாக மனித குலத்தை இயக்குகிறார். 3வது அத்தியாயத்துக்கு வருகின்ற பொழுது அவரது சீடர்கள் வழி வழியாக வந்த மீட்பு திட்டத்தை, இயேசுவின் நிறைவாழ்வு திட்டத்தையும் உள்வாங்கிக் கொண்டு புதிய கிறிஸ்துவ சமுதாயத்தை இயக்கும் முறைகளை மக்களுக்கு போதிப்பதிலும் அதே நற்செய்தியை தங்கள் உயிரை தியாகம் செய்வதிலும் கைகோர்த்து சேர்த்தவர்களாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கற்றுக் கொடுத்ததை, பேய்கள் ஓட்டுவதையும் குணம் அளிப்பதையும், சீடர்கள் அனைத்து அடையாளங்களையும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கவும் என்று பல செய்திகளை ஆண்டவருடைய இந்த 3ஆம் அத்தியாயத்தில் இந்த சீடர்கள் மேற்கொள் காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். நான் இன்று இயேசுவினுடைய நற்செய்தியை இந்த சீடர்களைப் போல 3ஆம் அத்தியாயத்திலிருந்து நான் தொடங்கக்கூடிய ஒரு பணியாளனாக இருக்கிறேனா? அவருடைய உயிர்ப்புகளை இன்ற வாரம் முழுவதும் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அவருடைய நற்செய்தியை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அங்கு நிற்பவர் இயேசுதான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த 3வது முறையாக இயேசு அவர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது அங்கு நிற்பவர் இயேசுதான் என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் இயேசு மிகுதியான மீன்பாட்டை அவர்களுக்கு கொடுத்ததன் வழியாக நாம் பார்க்கிறோம். இன்னும் சில நேரங்களில் இன்னும் சில
நொடிகளிலே இறைவன் நமக்குள்ளே வரப்போகிறார். எனவே நற்செய்தியுடைய வாழ்வினுடைய விளிம்பியத்தை நம்முள் இருந்து அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறி நம்முள்ளத்திலே வந்து கிறிஸ்து நம்மை அவருடைய சீடராக நற்செய்தி பணியாளராக மாற்றுவதை நாம் பார்க்க போகிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, எவ்வாறு இயேசு நமக்கு இந்த பலியை நமக்கு கொடுக்கிறார் என்றால், அவருடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு கொடுக்கிறார், அவருடைய வாழ்வின் வழியாக நமக்கு கொடுக்கிறார், அவருடைய மீட்பின் வழியாக நமக்கு கொடுக்கிறார், அவருடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த வாழ்வை கொடுக்கின்ற இயேசு எவ்வாறு என் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுடைய அடையாளங்களும் அறிகுறிகளும் அவருடைய புதுமைகளும் அவருடைய நலம் அளிக்கின்ற நற்செயல்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நற்செய்தியாக, நற்செயலாக, நல் எண்ணங்களாக, நல் சிந்தனையாக, நல்ல வாழ்வாக நமக்கு வாழ்ந்து காட்டினார். எனவேதான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் நீங்களும் இவ்வாறே வாழுங்கள் என்று நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே அந்த எடுத்து காண்பிக்கின்ற கிறிஸ்துவுடைய வாழ்வுக்கு நாம் உகந்தவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய விழாவுடைய நற்செய்தியாளுடைய நற்செய்தியாளுடைய விழாவிலும் அதுதான் நமக்கு சொல்கிறது. கிறிஸ்துவுக்காக நான் என்னை ஒரு நற்செய்தியாளராக, பணியாளராக நான் வாழ்கிறேன் என்று நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே அந்த நற்செய்தியை தான் இன்றும் நம்முடைய வாழ்விலே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை போல நாமும் இந்த கிறிஸ்துவுடைய நற்செய்தியாக என்னுடைய வாழ்வு அமைய வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இயேசுவை கண்டு கொண்டார்கள், நானும் இயேசுவை கண்டுகொண்டு வாழ இந்த தெய்வீக திருப்பலியில நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். நற்செய்தியின் பணி செய்வதற்கான ஆர்வம் என்னிலும் என் குடும்பத்திலும் உள்ளதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறையாட்சி மண்ணில் மலர நான் அளிக்கும் பங்களிப்பு என்ன? என்னுடைய வார்த்தை நற்செயலாக இருக்கிறதா? நற்சிந்தனையாக இருக்கிறதா? நல்ல எண்ணமாக இருக்கிறதா? கிறிஸ்துவுடைய கட்டளைகளையும் விழுமியங்களையும் கடைபிடித்து வாழக்கூடியதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறைவா, உம் பணி ஆற்றிட உம் கரத்தில் என்னை ஒரு கருவியாக அர்ப்பணிக்கிறேன். லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம், 8வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசித்தோம் என்றால், விளக்கு தண்டை மரக்கால்கள் கீழே வைப்பதில்லை, அது விளக்கு தண்டின் மீது வைக்கப்படுகிறது. எனவே நாமும் மறைந்து போவதற்காக அல்ல, கிறிஸ்துவனுடைய ஒளியை வாழ்வாக்கக்கூடியவர்களாக வாழ நாமும் அந்த கிறிஸ்துவனுடைய ஒளியினுடைய மரத்தண்டில் பிறருக்கு ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்க நம்மை அர்ப்பணித்து வாழ இந்த தெய்வீக திருப்பலியில மன்றாடுவோம். நானும் நீயும் நற்செய்தி பணியாளனாக கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய ஒளியாக வாழ்வாக மாறிட இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களுக்கு நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நேர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குண தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் புகழ் ஜெபிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும் உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் நாம் அன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தபோது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மெய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களையும் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாவதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு 3ஆம் முறை தோன்றிய பொழுது இவர் உண்மையாகவே ஆண்டவர்தான் என்று மிகுதி பாட்டை கண்டு அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த இயேசுவை நாமும் அறிந்து கொள்ள அவர் கொடுத்த நற்செய்தியை வாழ்வாக்கிட நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்று நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நியமித்துக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.